எரேமியா 29 அதிகாரம் 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. மனிதர்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதிர்பார்க்கிறத நான் உனக்கு தருவேங்கிறார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு விடுதலை. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடம் பாபிலோனுடைய சிறையிருப்பு. கவனிக்கிறீங்களா? பாபிலோனுடைய சிறையிருப்பு. அந்த பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? சொந்த தேசத்தை விட்டு இப்படி கஷ்டப்படுறோமே, அடிமைத்தனத்தில் இருக்குமே, அங்கெல்லாம் சொந்த வீட்டில் இருந்தோமே, நமக்கு தோட்டம் துறவெல்லாம் இருந்துச்சு, அதிலெல்லாம் நல்லா தண்ணி பாய்ச்சி விளைச்சல் நல்லா கண்டு சந்தோஷமாக இருந்தோமே, இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கமே, என்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என்னைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், சொந்த தேசத்துக்கு எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. என்னைக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தான் ரொம்ப நாளாக நடக்காத காரியங்கள் என்னைக்காவது நடக்காதா? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்னா, இந்த குழந்தை இல்லாத ஸ்திரீகளை எடுத்துக்கொள்ளுங்க, குழந்தை இல்லாத பிள்ளைகளை சகோதரிகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வருஷமாவது எனக்கு குழந்தை கிடைக்காதா, இல்லாட்டா இந்த வருஷமாவது எனக்கு திருமணம் நடக்காதா, இந்த வருஷமாவது என் முதலாளி இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி, ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு என்ன உண்டு? ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை புரிந்த தெய்வம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்த தெய்வம். நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் எதிர்பார்க்க வைக்கிறது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா, எனக்கு இதை கொண்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் நான் வரும்போது இதை உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னார்னா நான் எதிர்பார்ப்பேன். புரியுது உங்களுக்கு? சும்மா ஒருத்தர் ஒன்றுமே சொல்லாமல் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனால் பர்டிகுலராக இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் வர்றவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ கண்டிப்பாக பாபிலோன் தேசத்துக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் என்னாகமோ உபாகமோ இதிலெல்லாம் சொல்லிட்டேன். என் வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். என் வார்த்தையின்படி நடக்காட்டா தேசத்தில் இருக்க உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் உங்களை சிதற பண்ணுவேன், அடிமைகளாக உங்களை துரத்தி விட்டுருவேன், உங்கள் சொந்த தேசத்தை விட்டு நான் பிடுங்கிடுவேன். இப்படிலாம் ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? நம்ம நல்லா வாழும்போதே கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக சில எச்சரிப்புகளை கற்றுக் கொடுப்பார். அந்த எச்சரிப்புகளுக்கு பயந்து எப்பவும் போல நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் எல்லாம் சுமூகமாக போய்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில விரும்பாத காரியங்கள் நடக்குதுன்னா, தேவன் விரும்பாத எதையோ நம்ம செஞ்சிருப்போம். தேவன் விரும்பாத ஏதோ ஒன்று செஞ்சதுனால நாம் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகள் உடனே செய்யக்கூடாது, சம்பந்தம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணம், நீங்கள் கலப்பு திருமணம் அதாவது ரட்சிக்கப்படாதவங்களை, தெய்வ பிள்ளைகள் இல்லாதவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. இதெல்லாம் மொத்தத்தில் தாவீதினுடைய நாட்களில் வரும்பொழுது அவன் சொல்லிட்ட, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். ஸோ உன் வாழ்க்கையின் பகுதி ஒவ்வொன்றையும் நீ பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னபடி வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் எல்லாம் கரெக்டாக என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்போ ஒரு பைக் வச்சுருக்காங்க, இல்லாட்டி கார் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? இத்தனை கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணணும், இத்தனை கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் நீங்கள் டயர் மாற்றணும், இத்தனை கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஜின் போர் அதை ரீபோர் பண்ணணும். இப்படியெல்லாம் சில சட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்யாமல் அவங்க பாட்டு சொல்லியிருக்காங்க, வண்டி நல்லா தானே போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு போனீங்கன்னா, ஆயிலை சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும்.
அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கம்பெனி என்ன கம்பெனிப்பா, மோசமான கம்பெனி, அவன் வண்டியை நான் நம்பி வாங்கினேன், சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு. ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணலை. ஒரு புதிய பொருளை வாங்கும்போது அதுக்குரிய எல்லா விளக்கங்களும் அடங்கிய மேனுவல் இருக்கும், ஓனர்ஸ் மேனுவல் இருக்கும், அதில் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. இத்தனை கிலோமீட்டர் ஓடினோடனே, நான் இப்போ உதாரணத்துக்கு பைக் ஓட்டினோம்னா, நான் முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் போடும்போது ஏர் செக் பண்ணுவேன். ஏரே செக் பண்ணாமல் வண்டி ஓட்டிட்டு போய் எங்கேயாவது ஒரு ஆணி குத்தி பஞ்சர் ஆகணும்னா, என்ன டயரு, இந்த டிவிஎஸ் டயரே சரியில்லைன்னு நான் அந்த கம்பெனிக்காரனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஓனர்ஸ் மேனுவலை கொடுத்துருக்கார். இதை படித்து பார்ப்பா, இதில் போட்டிருக்கபடி நீ செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உன் வாழ்க்கை சுமூகமாக என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கார் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் அதில் ஏறி ஓட்டினா புதுக்கார் மாதிரி இருக்காது, புதுக்கார் மாதிரி ஓரளவுக்கு இருக்கும். அப்படி தானே பிரதர் ராஜா? ஆமாம். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்கிறபடி ஓடுதோ ஓடலை, இத்தனை கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸ் பண்ணணுன்னா நான் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிடுவேன். ஒரு சின்ன சத்தம் கேட்குதுன்னா உடனே மெக்கானிக் ஷாப்பில் போய் இது என்ன சத்தம், ஏன்னா அதை நான் மெயின்டைன் பண்ண எனக்கு அது நல்ல விதமாக பயன்பட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு எந்த பிரச்சனை வராது. நல்லா கவனிங்க, இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஜாக்கிரதை உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த எல்லாம் சுமூகமாக போய்கிட்டே இருக்கும். திடீர்னு புயல் அடிக்கிற மாதிரி வருதுன்னா ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எங்கே நான் தவறினேன், வேத வசனத்துக்கு புறம்பா நான் ஏதாவது செய்துட்டேனா? ஸோ செய்கிறதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்யக்கூடாததை செய்வதும் பாவம். கிறிஸ்தவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, செய்யக்கூடாததை செய்ய மாட்டார்கள். ஒரு சிலர் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னா துணிஞ்சு இதனால் என்ன இருக்குன்னு செய்யலாம். ஆனால் ஒரு 60% கிறிஸ்தவர்கள் துணிந்து பாவம் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற பாவம் என்னென்னா, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பார்கள். சர்ச்சுக்கு போகணுன்னு பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ரெண்டாவது, காலையில் எழுந்து என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும்னு பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் காலையில் எழுந்து ஆண்டவரை தேட மாட்டாங்க. டெய்லி பைபிளை வாசிக்கணும், ஏன்னா நீ நடக்கும்போது படுக்கும்போது உட்காந்துருக்கும்போது அது உன் நினைவிலே இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த பைபிளை ஒன்றை விட்டு பிரிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத நான் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் போனால் அதுவும் பாவமாக இருக்கும். இப்படி நாம் அநேக காரியங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் நாம் செய்த தவறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை, அசௌகரியங்களை, வேதனைகளை, வியாதிகளை கொண்டு வருகிறது. இதுக்கு தேவன் பொறுப்பாக முடியவே முடியாது. தேவன் ஒரு நாள் நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக மாறவே மாட்டார். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம். நம்ம அடுத்தவங்களை காரணம் சொல்லுவோம், அடுத்தவங்களும் காரணம் இல்லை, அடுத்தவங்களை வச்சு உங்களை கர்த்தர் கரெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். பைபிளில் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. பாபிலோன் ராஜாவை ஆண்டவர் தான் வர சொல்கிறார். பாபிலோன் ராஜா காரணம்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாலும் இந்த பாபிலோன் ராஜாவை வர வச்சது யாரு? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற வரைக்கும் சாலமோனுடைய வாழ்க்கை அமைதலாக இருந்தது. சுற்றுப்புறம் எங்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஒரு எதிரி அவனுக்கு கிடையாது. வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போச்சு. பொண்ணு வெள்ளியும் ஆண்டவர் அள்ளி கொடுத்தார். ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு எத்தனை ஆயிரக்கணக்கான ரூபாய். அவன் மட்டும் இல்லை, அரசவையில் இருக்க அத்தனை பேருக்கு ஒரே சமையல். அவ்வளோ அழகாக இருந்தது, சமாதானம். வர்றவங்களாம் அவனை பாராட்டினாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போக போக என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்போவுமே ஒரு மனிதனுடைய விழுகை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தவறு செய்யும்போது ஆரம்பிப்பதல்ல, மற்றவங்க நம்மளை ரொம்ப ஓவராக புகழ்கிறாங்கன்னா அங்கே தான், அந்த புகழுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அங்கே தான் விழுக ஆரம்பிக்குது. மற்றவர்கள் நம்மை புகழும் போது அதை உள்ளே வாங்கக்கூடாது, அப்படியே வாங்கி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கொடுத்துடணும். நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோம் அதனால தான் நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னு அதை நம்ம உள் வாங்கிட்டோம்னா ஒரு வேட்டை வச்சிருவார் ஆண்டவர். அந்த மனிதர்கள் நமக்கு புகழும்போது நமக்கு ஐயோன்னு பைபிளில் போடும். எல்லா மனுஷனும் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஐயோ. அப்போ ஒரு வெற்றி வரும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது அதை கொண்டு போய் அப்படியே யார்கிட்ட வைக்கணும்? இன்றைக்கி விளையாட்டில் பார்த்தீங்களா, கேடயத்தை வாங்குறவங்க இதை என்ன செய்வாங்க, நான் என்னுடைய கோச்சுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன், இவர் இல்லாட்டா நான் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்க முடியாது, எனக்கு கிடைச்ச அந்த கோப்பையை என்னுடைய தாய் தகப்பனுடைய பாதத்தில் வைக்கிறேன், அவர்கள் என்னை என்கரேஜ் பண்ணினார்கள், என்னுடைய ஆசிரியர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இதை நான் எடுத்துக்கிற விரும்பலை,
எத்தனையோ பேருடைய உதவிதான் இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது. அந்த புகழை தான் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளை உயர்த்த உயர்த்த ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே, நீங்க இல்லாட்ட என்னால் ஒண்ணுமே இல்லை. அவரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள உங்களுடைய மாடிப்படிகள் மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கும். அப்படின்னு அர்த்தம், நீங்க உயர உயர போயிட்டே இருப்பீங்க. இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்பாத காரியத்தை முதல்ல என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் செஞ்ச பாவத்திலே மிகப்பெரிய பாவம் என்னது? ஒரு ராஜா எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படி இருந்தான். எகிப்தில் போய் குதிரைகளை வாங்கிட்டு வந்தான். எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். எகிப்தில் போய் அநேக ஸ்திரீகளை அவன் படைக்காதிருப்பானாக, அநேக பெண்களை என்ன செய்தான்? திருமணம் முடித்தான். ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் தனக்கு சேர்க்காதிருப்பானாக. இதெல்லாம் உபாகமத்தில் போட்டிருக்கு. ஒரு ராஜா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை அவன் மீறி சேர்த்தான். அவனுக்கு புகழ் வந்தது. கடைசியில் என்னாச்சு? பல தேசத்து பெண்களை அவன் திருமணம் முடித்தான். ஆண்டவர் எத்தனையோ முறை அவனுக்கு எச்சரித்து சொல்லிக்கிட்டே இருந்தார், கேட்கல. கடைசியில் எதிரிகளை ஆண்டவர் எழுப்பினார். சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, நிம்மதி இல்லை. அப்படி ஒரு காலகட்டம் சாலமோனுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் அவன் வசனத்தை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து. இதே போல் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நம்ம பைபிளில் பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாபிலோனுக்கு சிதறடிக்கப்பட்டு போன போது அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய தேசத்துக்கு வருவோம் என்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது, எதிர்பார்ப்பும் இருந்தது. அது ரெண்டுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் எரேமியா மூலமா சொன்னாரு, 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்ட்டு. அப்ப நம்மை எதிர்பார்க்க வைப்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மட்டும் நமக்கு இல்லாட்டா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று. அப்ப நம்ம இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கும் போது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு என்ன செய்யுது? இருக்கு. நிறைய பேர் செய்யற காரியம் என்னன்னா, ஜெபிக்கிறாங்க ஆனா என்ன செய்யறதில்ல? எதிர்பார்ப்பதில்லை. இதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 42, 43, 44 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஜெபிக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம், எலியா. அவன் ஜெபிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணினால் நான் கேட்டதை தேவன் தருவார், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆனா எலியா ஜெபம் பண்ண சூழ்நிலை மழைக்காலம் அல்ல. நம்ம எப்பயுமே எப்படி எதை சார்ந்து வாழ்ந்து பழகிட்டோம் தெரியுமா? சூழ்நிலையை சார்ந்து பழகிட்டோம். சூழ்நிலையை பார்த்து இது நடக்காது, இனிமேல் நடக்காது, இத்தனை வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் ஆகுமா, இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பிறக்குமா, இதுக்கு மேலே எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, இப்படி தான். அந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சி, எக்கோ வருது. பிரைஸ் எல்லாம் கேட்குதா பின்னாடி? நல்லா ரைட். கவனிங்க, நம்ம சூழ்நிலையை பார்த்து இந்த சூழ்நிலையை நம்முடைய மண்டைக்குள்ளே கொண்டு போய் அது என்ன நம்மள்கிட்ட பேசுதோ அதை நம்ம திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலை உங்கள்கிட்ட பேசும். எத்தனை பேருக்கு ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? சூழ்நிலை உங்கள்கிட்ட பேசுமா? சூழ்நிலை உங்கள்கிட்ட பேசும், இதெல்லாம் நடக்காதுப்பா, இனிமேல்லாம் நடக்காதுப்பா அப்படின்ட்டு. அப்போ சூழ்நிலை பேசுறதை கேட்டு அதை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு வராது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு செய்வேன், சூழ்நிலையை பார்க்காத என்ன பாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு வரும். பொதுவாக நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு,
ஆண்டவர் ஏதாவது செய்வார், அப்படி சொல்லவே கூடாது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வெளிநாடு போயிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டிலேருந்து பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்களுக்கு என்னடா வாங்கிட்டு வரணும், ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நான் ஒன்றுமே வாங்கிட்டு வர முடியாது. பிள்ளைகளுக்கு ஒன்றுமே எதிர்பார்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி ஜெபத்தில் நம்ம ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்யுங்க ஆண்டவர், ஏதாவது செய்யுங்க ஆண்டவர். என்ன செய்ய ஆண்டவர் செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? ஜெபிச்சுட்டு அப்படியே வந்துடுறோம். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு வரும், இன்டர்வியூ வரும். ஸோ அநேக நேரங்களில் நமக்கு என்ன இல்லைன்னா, ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அடுத்து எதிர்பார்க்கிறத நம்ம விட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ எதிர்பார்த்தா உனக்கு முடிவை தருவேன். ஜெபத்தோடு விட்டுறாத, அது என்ன செய்ய வரும்படி எதிர்பார்க்கிறது இல்லை. இந்த எலியா ஜெபிக்க போகும்பொழுது அந்த எலியாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன, நான் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இந்த எலியாவை பற்றி எத்தனை பேருக்கு விளக்கம் தெரியும்? பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணவங்க யாருக்காவது தெரியுமா? ஜூம் மீட்டிங்கில் எலியாவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த எலியா யார்? திஸ்பியன்னா யார்? மிகவும் கடன்பட்ட அடிமை, மிகவும் கடன்பட்டவன், நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். இந்த திஸ்பியன்கிற வார்த்தைக்கு அந்த விளக்கத்தை ஒரு போதகர் சொன்னார். தன்னுடைய கடனை திரும்ப கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டான்னா, என் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அடிமையாக எடுத்துக்கொள்ளுங்கிற நிலைமைக்கு போயிட்டான்னா அந்த நிலைமைக்கு பேர் தான் திஸ்பியன். அப்போ எலியா திஸ்பியனாகி எலியானா நம்ம பெருமையாக நினைக்கிறோம். நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு பழக்கம் இருந்தது, தேவனுக்கு முன்பாக நிற்கிற பழக்கம். யாருக்கு எதிர்பார்ப்பு வரும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவருக்கு. பிசாசு எப்போவுமே நம்மளை பிரச்சனைகளுக்கு முன்னாடி தான் கொண்டு போய் நிறுத்துவான். பிசாசு யோசிச்சு பாருங்க, நம்ம மைண்டை, நம்முடைய சிந்தையை எப்போவுமே எதுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவான்? பிரச்சனைக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவான். இதுக்கு என்ன செய்ய போற, அது வந்தால் என்ன நடக்கும், இதுக்கு என்ன பண்ண போற, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போற, இப்படி நடக்காத ஒன்றை நடப்பது போல கற்பனை செய்து பிரச்சனைகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்து இதுக்கு என்ன பண்ண போற, அதுக்கு என்ன பண்ண போறன்னு கேட்பான். ஆனா நம்ம எதை பார்க்கணும்? தேவன் எனக்கு என்ன செய்வார், தேவன் எனக்கு என்ன செய்வார். இந்த எலியா, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். அதனால தான் ஜெபம் பண்ணுமே வேலைக்காரன்ட்ட போய் எதிர்பார்ப்போடு சொல்றான், மேகம் ஏதாவது வந்திருக்கா பாரு. ஜெபம் பண்ண உடனே உனக்கு என்ன எதிர்பார்ப்பு? மழை வரணும்னு என்ன வேணும்? மேகம் வரணும் இல்லையா? மேகம் இல்லாமல் மழை வருமா? வர. ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்தார் என்றால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். எப்பவுமே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டார். இயற்கையான வழியில் திடீர்னு ஆண்டவர் பரலோகத்திலேருந்து எனக்கு ஒரு கேமராவை தூக்கி போடலை, ஒரு மனுஷன் உள்ளத்தில் பேசி இயற்கையான முறையில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் அது. ஆனால் இயற்கையான முறையில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ நான் ஜெபிக்கும் போது என்னுடைய சூழ்நிலையை பார்க்காமல், இந்த சூழ்நிலைகளை அடக்கி ஆளக்கூடிய தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிற தேவனை நான் நோக்கி பார்க்கணும். இந்த தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்ய முடியும் என்கிற விசுவாசம் எனக்கு வரும். பிரச்சனையை பார்க்கும்போது இது என்ன செய்யுங்கிற ஒரு அவநம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். எதை பார்க்க போறீங்க? உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு வரணும்னா நீங்க எதை பார்க்க போறீங்க? இது வரைக்கும் எதை பார்த்தீங்க? சூழ்நிலைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்க்காம, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்காம இஷ்டப்படி பாவம் செஞ்சிட்டாங்க. அதனால ஆண்டவர் பாபிலோனுக்கு 70 ஆண்டுகள் போயிட்டு. ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்திருந்தா நம்ம திரும்ப நம்ம தேசத்துக்கு போவோங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு இருந்திருக்காது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆடல் பாடல் சத்தத்தோடு ஆனந்த களிப்போடு என்ன செய்வாங்க? வருவாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு, இப்படியெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த ஜனங்களுடைய என்ன தெரியுமா? இப்போ என்ன நடக்குதுங்கிறத நான் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது கையில் விலங்கு இருக்கிறது, இப்பொழுது கண்களிலே கண்ணீர் இருக்கிறது, இப்பொழுது என்னுடைய கழுத்திலே பாபிலோன் ராஜாவுடைய நுகம் இருக்கிறது. இதை பார்த்து நான் சோர்ந்து போவதை விட இவைகள் ஒன்றுமே இல்லாமல் மீண்டும் என் சுயதேசத்துக்கு வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அதை நான் பார்த்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் இப்படி செய்ய போறீங்க? இதான் எதிர்பார்க்கிற முடிவு.
சும்மா ஆண்டவர் செய்வார்னு எதிர்பார்த்தேன். சிலருக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நாகமானின்னு எதிர்பார்ப்பு. நாகமானின்னு எதிர்பார்ப்பு. நாகமானி என்ன எதிர்பார்த்தான்? சுகம் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தான்னா அது நடந்திருக்கும். ஆனால் எலிசாட்ட வந்து நின்ன உடனே எலிசா வெளியே கூட வரல. அவனை போய் யோர்தானில் 7 தரம் முழுகிட்டு போச்சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். இவனுக்கு வந்ததே கோவம். ஏன்னா இவன் யாரு? சேனை தலைவன், இராணுவ தலைவன். இவனுக்கு வேண்டிய கனத்தை அந்த ஊழியக்காரன் கொடுக்கல. அது அவனுக்கு எரிச்சல். ஏன்னா வெளியே வரணும் இல்லை, நான் இவ்வளோ பெரிய சிரியா படை தேசத்திலே பெரிய அதிபதி, இந்த ஊழியக்காரன் என்ன செய்யலை, கனம் பண்ணவே இல்லை, எனக்கு மரியாதை கொடுக்கல, வெளியே கூட வரல, உள்ளே இருந்துக்கிட்டே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? போய் என்ன செய்ய, யோர்தானில் 7 தரம் மூழ்கு. அவன் சொல்கிறான், வெளியே வந்து எண்ணெயை எடுத்து என் உடம்புல பூசி தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணுவான்னு நான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், தேவையில்லாம ஒன்றை நினைச்சுக்கிட்டு இது நடக்கணும் இது நடக்கணுங்கிறோம். ஆண்டவர் சொன்னதுதான் நடக்குமே தவிர நம்முடைய கற்பனைகள் ஒரு நாளும் நடக்காது. ஆமே. அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லணும்னா நீங்க அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அவருடைய பாதத்தில் காத்திருந்தா அவர் சொல்லுவார் உங்க பிரச்சனைக்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும். கேட்டீங்களா? இப்போ ஆண்டவர் சொன்னதுனால இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு 70 வருஷம், என்னதான் இருந்தாலும் என்ன, எவ்வளோ நாள் தான், ஒரு 70 வருஷம் தானே, எப்படியாவது நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்ட்டு யோசிப்போம். சிலர் அங்கேயே செத்து இருக்கலாம். ஏன்னா ஒரு 50 வயசில் போனவங்க 70 வயசு வரைக்கும் அங்கே 70 வருஷம் உயிரோடு இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே பிறந்த பிள்ளைகள் போகும்பொழுது குழந்தைகளாக இருந்தவங்க திரும்ப வந்திருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் என்ன செய்தது? நிறைவேறினது. எதிர்பார்க்கும் முடிவு. எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன? நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், போய் பார்ப்பா. என்ன பார்க்க? மேகம் வரும். இல்லை கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கார் தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதான் எதிர்பார்ப்பு, அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயம் விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. உருவாக்குறதுக்கும் உண்டாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? உருவாக்குதல் என்பது இருக்கிற பொருளை மாடிஃபை பண்ணுறது. இப்போ இந்த மொபைலை உருவாக்குறதுக்கு நிறைய மூலப்பொருள் தேவைப்பட்டுச்சு இல்லையா? மூலப்பொருள்ல இருந்து உருவாக்குனாங்க. இருக்கிறத ஒன்றை உடைச்சும் உருவாக்கலாம், பல பொருளை சேர்த்து ஒரு பொருளை உருவாக்கலாம். உண்டாக்குதல் என்பது இல்லாத ஒன்றை வர பண்ணுவது. ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் உலகங்களை உருவாக்கவில்லை, உண்டாக்கினார். ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன்னா, நீ ஜெபம் பண்ற வரைக்கும் அந்த பொருள் இல்லாட்டாலும் உனக்காக அது உண்டாகும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று விசுவாசிங்க. அதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நம்ம வரணும். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னது? தேவனோடு நடக்கிறது தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். எத்தனை தடவை பைபிளை வாசிருக்கோங்கிறது ஸ்டாண்டர்ட் இல்லை, எத்தனை வசனம் மனப்பாடமாக தெரியுங்கிறது ஸ்டாண்டர்ட் இல்லை, எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வர்றோங்கிறது ஸ்டாண்டர்ட் இல்லை, எந்த அளவுக்கு நான் தேவனோட உறவு வச்சுருக்கேன், அதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். அந்த உறவு வைத்திருக்கும் போது உள்ளத்தில் தேவன் விசுவாசத்தை தூண்டுவார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண போனாலே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்வார்? சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையோட தேவ சமூகத்துக்கு போகிறீங்க, நல்லா ஆண்டவர்கிட்ட போய் அழாதீங்க, நல்லா சிரித்து சந்தோஷமாக தோத்துறமா. என்ன சூழ்நிலை இருந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. இந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சாரு, தோத்துறோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு உங்கள் இருதயத்தை அப்புறம் ஊற்றுங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், அது நடக்கும்னு எதிர்பார்க்கணும். இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அது நடக்கும்னு நான் எதிர்பார்த்துருக்கும் போது ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை எதிர்பார்த்துருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நடக்கும்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் அனுப்பணும். ஆண்டவர் உடனே என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்பு இருந்தது, வாக்கு தத்தம் கிடைத்தபடினால் வரக்கூடிய எதிர்பார்ப்பு. அப்போ நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தங்களை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் பாஸ்ட் என்ன வாக்கு தத்தம் அனுப்புகிறாரு, இல்லாட்டி இந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறார், வாக்கு தத்தங்கிறது தான் இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய மக்களை கவருது இல்லைங்களா? இவங்க என்ன வாக்கு தத்தம்? அதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம்.
நீங்கள் என்னைக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ உங்கள் சூழ்நிலைக்கும் உங்கள் தேவைக்கும் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற வாக்கு தத்தத்தை நேரடியாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இல்லாட்டி பைபிளில் இருக்க எல்லாமே நமக்கு தானே பொதுவாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். நான் இன்றைக்கு ஒன்றை எடுத்து பேசுகிறேன், இன்னொரு சபையில் பக்கத்து சபையில் வேற ஒன்றை எடுத்து பேசுகிறார்கள், அதுவும் வாக்கு தத்தம் தான், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஒரே வாக்கு தத்தத்தை கொடுக்க மாட்டார். இப்போ நான் பொருளாதாரத்தோட தேவையோடு போய் நிற்கிறேன், ஆண்டவரே நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைப்பா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் வருது. என்னது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ உடனே எனக்கு ஆஹா ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுங்கிற விசுவாசம் வந்துடுது. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே சரீரத்தில் உடம்பு முடியலப்பா, வேதனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, வழி தாங்க முடியல. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு வார்த்தை வருது, நானே உன் பரிகாரியாகிய. அது அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். புரியுதுங்களா உங்களுக்கு? அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்கு தத்துவம். ஆனால் எல்லாமே பொதுவான வாக்கு தத்துவம். பொதுவாக வச்சுட்டாரு. நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கையால் வாங்கணும். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு நீங்கள் அவரோட நேரத்தை செலவழிக்கணும். ஜெபத்தில் உட்காரணும். ஜெபத்தில் உட்கார்ந்தா ஆண்டவர் தெளிவாக பதில் பேசுவார். உடனே நீங்கள் தைரியம் என்ன செய்யலாம்? எழுந்து போகலாம். ஆண்டவர் சொல்லும்போது விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலிசாவுடைய நாட்களில் என்ன நடந்தது? ஒரு அற்புதமும் நடக்கலை இல்லையா? ஒரு அற்புதமும் நடக்கலை. சாப்பாட்டுக்கு பஞ்சம். சமாரியாவில் பிள்ளையை சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ திடீர்னு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படணும். நடக்க முடியாத ஒரு காரியத்தை, விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா சொல்றார். உடனே இந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற ஒரு திறந்தான். அவன் சொல்றான், வானத்தினுடைய பலகணிகளை திறந்தார். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு எந்த விசுவாசம்? இந்த அவிசுவாசம். இனிமேல் ஆண்டவர் எனக்கு செய்ய முடியுமா? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறதை இன்னைக்கோட நிப்பாட்டுங்க. நடக்கும், செய்வார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தின்படி நடக்க வேண்டியது முக்கியம். அதான் முதல்ல நான் சொன்னேன். வசனத்தின்படி நடந்துட்டீங்கன்னா நீங்க எதுக்குமே கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அவருடைய பிள்ளை, எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி மறுநாள் அப்படி நடக்கும்னு காத்திருக்கான். ஆனா கிண்டல் பண்ணவன் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அதனால எல்லாரும் அனுபவிச்சாங்க, இவன் அனுபவிக்க முடியல. ஒளிமுக வாசல்ல எல்லாம் வேகமா ஓடும்போது மிதிபட்டு செத்து போயிட்டான். கண்களில் பார்ப்ப, ஆனா அனுபவிக்க மாட்டான்னு தீர்க்கதரிசி சொன்னான். அப்படியே நடந்ததா இல்லையா? எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நீங்க அர்த்தத்தை பார்க்கணும்னா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கணும். அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லு. ஐயா, இருக்கிற நிலைமையை பார்த்தா இனி கர்த்தரை நம்பி பிரயோஜனம் இல்லை. சூழ்நிலை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. பிள்ளை என்ன செய்யறாங்க? சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்திலிருந்து வீட்டில் போய் வாசி பாருங்க. பிள்ளைய சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னாரா சொல்லலையா? உபாகமத்தில் சொன்னாரா சொல்லலையா? நீ ரொம்ப என் கூட மோதிக்கிட்டு இருந்தேன்னா நீ பெத்த பிள்ளையவே சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும், அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடும் சொன்னார். இப்படியெல்லாம் நடக்குமாக்கும், அன்புள்ள தெய்வம் இதெல்லாம் நடத்துவாரான்னு மெத்தனமா இருந்தாங்க. அப்படியே நடந்தது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்குள்ளே ஒரு மெத்தனம் வருகிறது. அதெல்லாம் கர்த்தர் தண்டிக்க மாட்டாருங்க. அதெல்லாம் கர்த்தர் அன்பே உருவான தெய்வம், இது எப்படி செய்வார்னு இந்த மெத்தனத்தை பிசாசு கொடுத்து துணிகரத்தை கொடுத்து விடுகிறார். அதனால நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இப்போ இந்த ஜனங்கள் தேவன் சொன்னபடி வாழாதபடினால் பிள்ளையவே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்திலேயே இரக்கமுள்ள தெய்வம் அற்புதம் செய்கிறார். பிரச்சனைக்கு காரணம் ஒரு நாள் ஆண்டவராக இருக்கவே முடியாது. பிரச்சனைக்கு பரிகாரி தான் இயேசுவே தவிர பிரச்சனைக்கு காரணம் அவரே கிடையாது. அதனால் பரிகாரியை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் பரிகாரம் கிடைக்கவே கிடைக்காது. இயேசுட்ட வாங்க, அவருடைய பாதத்தை தேடுங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. அவர் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே பார்க்கும்போது இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன?
இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், ஆனால் செஞ்சுருப்போம். இனி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான்லாம் சில காரியங்களுக்கு நீ ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிலாம் ஆரம்பத்தில் நினச்சது உண்டு. இவன் சொல்கிறான் இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்னன்ட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இனி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இனி கேட்டு எங்கே நடக்க போகுது? இனி இதில் தான் ஜெபத்தில் சோர்வு வரும். ஜெபத்தில் சோர்வு வந்து ஜெபிக்காமல் போயிடுவோம். அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான் 7ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். 17ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் அவன். இதை படிக்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கு. இவனா இவ்வளோ பெரிய அவிசுவாசியாக இருக்கான், கர்த்தர் சொன்னால் நடக்குமேன்ட்டு. இதே தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் இவ்வளோ பெரிய அவிசுவாசியாக இருக்க? நான் சொல்கிறேன், ஏன் அந்த வார்த்தையை உன்னால் கிரகிக்க முடியல? ஏன் அந்த வார்த்தையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல? சொல்கிறது நான் இல்லையா? சூழ்நிலையை வச்சு எப்படி நடக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்க. எதிர்பார். நல்லா ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவட்ட எதிர்பார்க்கணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவட்ட எதிர்பார்த்தா கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்ட, அதை எதிர்பார்த்துருக்கு இல்லையா, நீ எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நான் உனக்கு. இப்போ எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? நானா உன்னை எதிர்பார்த்துக்கிறது இந்த யார், இந்த குஷ்டரோகி நாகமான போல அல்ல. தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அது நடக்கும் என்று நான் என்ன செய்வது? எதிர்பார்ப்பது. அந்த எதிர்பார்ப்பின்படி நீங்கள் காத்திருக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். பவுல் சொல்றார் இல்லையா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இதுதான் யோபுனுடைய ஸ்டேட்மெண்ட். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும், அது யோபு. ஆனால் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் என் வாழ்க்கை நடக்குங்கிறது பவுலுடைய விசுவாசம். எனவே என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதற்கு முன்பாக தேவனிடத்தில் காத்திருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகளுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. கேட்டீங்களா? குறைந்து, ரொம்ப ஆபத்தானது. விசுவாசிகளுடைய ஜெபம் குறைந்து கொண்டு, உலகளாவிய அளவில் நிறைய பாஸ்டர் இதை தான் புலம்புறாங்க. ஒரு சிலர் இதில் சுதாரித்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த பேண்டமிக் நாட்களில். அது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் நல்லா இருந்தவங்க இதை பார்த்து சோர்ந்து போய் தேவனுடைய சமூகத்தில் மணிக்கணக்காக ஜெபித்த பழக்கத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, ஒரு நடைபெறும் போல என்ன இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இப்படி கொண்டு வர்றது தான் பிசாசுடைய எண்ணம். பூமியின் மேல் வரக்கூடிய ஆபத்துகளை பார்த்து மனிதனுடைய உள்ளங்கள் சோர்ந்து போகும். நீங்கள் நானும் சோர்ந்து போகக்கூடாது. ஆமே. ஏன்னா நம்ம சோர்ந்து போகாதபடி நம்மை பலப்படுத்த ஆவியானவரை கூடயே வச்சிருக்கார். ஸோ பெரிய 2 தூண் மாதிரி, ஒரு பக்கம் கர்த்தருடைய வாக்கு தத்துவம், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இது 2 இருக்கும்போது இதை கொடுத்த தேவன் என்னை நடத்துவார், அவர் செய்வார். அந்த எதிர்பார்ப்பு என் வாழ்க்கையில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்வார், நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நடக்கும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். காலேப் சொல்கிறான், யோசுவா 14ஆம் அதிகாரத்தில், எடுக்க வேண்டாம், யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் யோசுவாட்ட காலேப் சொல்கிறான், அந்த மலை நாட்டை எனக்கு தார். நான் 40 வயது உள்ளவனாக இருக்கும்போது வேவு பார்க்க நீ நானும் வந்தோம். இப்போ எனக்கு 85 வயசு. அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த மலை நாட்டை தார், நீ போய் பார்த்து வந்த தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே. இப்போ எடுத்து வாசிங்க யோசுவாவின் புத்தகம் 14. அவனுக்கு எப்படி அதை எதிர்பார்ப்பு வந்துச்சு, நான் ஜெயிச்சிருவேன்,
கர்த்தர் கொடுப்பாருங்கிற 12 வசனம் 14, 12. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரண்பான பெரிய பட்டணங்களும் உண்டு, நீ அந்நாளில். அப்படின்னு அர்த்தம், பயங்கரமான ஆட்கள் அங்க இருக்காங்க, ஜெயிக்க முடியாத ஆட்கள் அங்க இருக்காங்க. இது உண்மைதான். ஆனா கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா கர்த்தர் சொன்னபடி அவர்களை, இதாங்க நான் சூழ்நிலையில் இருக்கிற மைனஸை பார்க்குறேன்னா அந்த சூழ்நிலையில் ப்ளஸ்ஸாக இருக்கிற தேவ வாக்கு தத்தங்களை பார்க்குறேன்னா, இவனுக்கு இந்த மலைநாட்டை பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, இதான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் சொன்னதுனால அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பெற்றுக்கொள்ளக்கூடியது எவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னார்னா சிம்பிளாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சாட்சியில் கேமரா கதை சொன்னேன் இல்லையா, சர்வசாதாரணமாக கிடைக்க வைப்பார். எதிர்பார்க்கணும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆண்டவர் ஏமாத்திடுவாரா, எத்தனை நாளைக்கு தான் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது, இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன, அந்த எண்ணத்துக்கு இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைப்போம். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாக்குத்தத்தங்களை தாரும். சபையில் எப்போ வாக்குத்தத்தம் கொடுக்குறோம்? மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோமா, கர்த்தருடைய நாமத்தை. ஏன்னா மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் பிரச்சனையும் போராட்டம் வருது. அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும். அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன செய்வார், அதை பிடிச்சிட்டு அன்னைக்கு இது நடக்கும் அப்படின்னு எதிர்பாருங்க. இப்படிதான் மாதத்துக்கு ஒருக்கா எதிர்பார்க்கறதில்ல, ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய பாதத்தில் உட்காருவேன், ஒவ்வொரு நாளும் அவர் என்னோடு பேசுவார், அவர் சொன்னபடியே நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தால் அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கிறத நான் கண்கூட பார்க்க முடியும். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு நாகமானை போன்ற எதிர்பார்ப்பு அல்ல, எலியாவை போன்ற எதிர்பார்ப்பு, ஒரு காலேபை போன்ற எதிர்பார்ப்பு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது போல ஒரு எதிர்பார்ப்பு. நான் சலித்து போய் உட்கார்ந்திருக்கிற ஆளாக அல்ல, சந்தேகத்தோடு உட்கார்ந்திருக்கிற ஆளாக அல்ல. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு மகனாய் காணப்பட உதவி செய்யும். நான் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, praise God, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி. கொஞ்ச நேரம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எலியாவை போல ஜெபம் பண்ணிட்டு நான் எதிர்பார்ப்பேன், ஒரு கையளவு மேகம் வரும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னபடியே செய்வார்னு சொல்லி காலேபை போல நான் எதிர்பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தில் நான் காத்திருப்பேன்ப்பா, ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேன். சும்மா எந்திரிச்ச உடனே ஆண்டவரே அப்படியே நான் போயிட மாட்டேன், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பேன். அந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வேன், அந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் அமர்வேன். Hallelujah, 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 hallelujah. Urabalabaraba. எத்தனை நான் காத்திருப்பேன் என்று சோர்வடைந்திடாதே, ஏற்றவோர் நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. எத்தனை நாள்
காத்திருப்பேன் என்று சோர்வடைந்திடாதே. ஏற்றவோர் நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. நித்தமும் ஏன் கலங்குகின்றார், நெஞ்சமேயே அழுகின்றார். நித்தமும் ஏன் கலங்குகின்றார், நெஞ்சமேயே அழுகின்றார். எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். நல்ல பிதாவே, எத்தனை நாள் நான் காத்திருப்பேன்? கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? ஏமாத்திடுவாராங்கிற எண்ணத்தை எல்லாம் பிசாசு கொண்டு வரலாம். ஆனால் வாக்கு தத்தம் கொடுத்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எங்கள் முற்பிதாக்கள் எத்தனையோ பேர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், எத்தனையோ உலக மனுஷன் சொல்லிட்டு செத்து இருக்கலாம். ஆனால் சொன்னவர் இன்னும் சாகலை. நீர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். நீர் சொன்னதை நிறைவேற்றாமல் நாங்களும் சாவதற்கு நீர் விடமாட்டீர் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மிடத்தில் வார்த்தையை பெற்று அந்த வார்த்தை நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார். இடையில் அவிசுவாசத்தை கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளுடைய மனதை நிரப்ப நினைக்கிற பொல்லாத பிசாச இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடையே தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.